அம்மா அங்க இருக்காங்க. சமையல் ரூம்ல இருக்காங்க. கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வா, நாம பீச்சுக்கு போலாம். பீச்சுக்கு தான் நேத்து போனமே. அப்போ ஏதாவது ஒரு பார்க்குக்கு போய் பேசிக்கிட்டு இருக்கலாம். பார்க்குக்கு தான் முந்தா நாள் போனமே. மவுண்ட் ரோட்ல ஒரு சினிமா நடக்குதான், கூட்டமே இல்லையா? அங்க போமா? சினிமாவுக்கு தான் அடிக்கடி போறமே. அப்ப எங்கதான் போலான்னு நினைக்கிறேன்? கல்யாண மண்டபத்துக்கு போலாம். கூட்டமா இருக்குமே. போங்க. இனிமே நாம சந்திக்க வேண்டியது திருமண மேடையில தான். சீக்கிரமா இந்த விஷயத்தை உங்க அம்மா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. சரி, நான் எப்படி சொல்றதுன்னு புரியாம தவிக்கிறேன். நானும் அப்படித்தான். முதல்ல நம்ம விஷயத்தை எப்படி எங்க அம்மா கிட்ட சொல்றதுன்னு வளைஞ்சு நெளிஞ்ச. ஆனா எங்க அம்மா புத்திசாலி. என் பாவனையில இருந்து எனக்கு என்ன வியாதின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி உங்க அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, சுத்த மக்கா இருக்காங்களா? இப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, முதல்ல புரியாது, உறுதி வச்சுதான் விட மாட்டாங்க. ஆமா, அடிக்கடி இந்த ஜன்னல் வழியா எட்டி பாத்துக்கிட்டே இருக்கீங்களே, விஷயம் என்னதான் உங்க அம்மா புரிய வேண்டாமா? சரியான அசடா இருப்பாங்க போல் இருக்கு. அன்னைக்கு நான் குளிச்சுட்டு இருக்கும் போது என் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப பண்ணீங்களே, உங்க கையில என் புடவைய பார்த்தும் கூட உங்க அம்மாவுக்கு புரியலன்னா என்னதான் பண்றது? இத பாருங்க, இப்படியே இருந்துகிட்டு இருந்தா முடியாது. உங்க அம்மாவுக்கு தெளிவா புரியும்படியா அவங்க முன்னாலேயே நாம 2 பேரும் சேர்ந்து ஒண்ணு செய்வோம். அப்படி எல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதே, எனக்கு எல்லாம் தெளிவா புரிஞ்சு போச்சு. உங்க அம்மா கொஞ்சம் இப்படி கூப்பிடு. அம்மா, 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 அத்தை கூப்பிடுறாங்க. என்ன சிவகாமி? பார்வதி, உனக்கு தான் சூசிகம் எல்லாம் தெரியுமாமே. நான் தான் அம்மாக்கு ஆசிரியர். இப்பதான் எனக்கு புரிஞ்சது. விவகாரம் முத்தி போச்சு. ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடுவோமே. சரிதா சிவகாமி? அதான் பாத்தியா, எங்க அம்மா என்னமோ மக்கு அசடுன்னு சொன்னியே, பாத்தியா எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு. ஐயோ, நான் அப்படி எல்லாம் சொல்லவே இல்ல. போய் சொல்லி எனக்கு கட்டு பேரை வாங்கி கொடுக்குறீங்க. எங்க மாமியார் எவ்வளவு சமத்துன்னு எனக்கு தெரியாதா? ஆஃப் பண்ண போறேன். இனிமே இந்த வீட்டுல ஒரு சௌரியம் என்ன? கரண்ட் மிச்சம். பட்டு பட்டு லைட் ஆஃப் பண்ணிடுவேன். கூப்பிட்டீங்களா சார்? ஆமா, உட்காருங்க. இன்னும் சில மாதங்கள்ல சிறந்த கம்பெனிகளுக்கான போட்டி ஒன்று நடக்க போகுது. அதில் கலந்துக்கிறதுக்காக ஒவ்வொரு கம்பெனில இருந்தும் ஒரு ஜோடி அனுப்பத்தில் இருக்கிறாங்க. அந்த ஸ்தாபனத்துடைய ஃபவுண்டர் மெம்பர் நான். அந்த முறையில நம்ம கம்பெனி சார்பா உங்களையும் உங்க மனைவி அனுப்பலாம்னு நினைக்கிறேன். ஏன் தயங்குறீங்க? அந்த போட்டியில நான் தோத்து போயிட்டா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது சார். இது ஒரு வாதமா? நோ, ஐ டோன்ட் அக்ரி. இல்ல சார், நான் ஈடுபடுற எந்த காரியத்திலையும் என்ன யாராவது முந்திட்டாங்கன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. ஐ வில் பிகம் ஆல்மோஸ்ட் மேட். இது இயற்கையா எனக்கு ஏற்பட்ட மனநிலை. அதனால இந்த போட்டியில கலந்துக்கிறது அது இதெல்லாம் நான் டோன்ட் டாக் நான்சென்ஸ். கல்யாணத்துல உங்க 2 பேரையும் நான் பார்த்திருக்கேன். இந்த போட்டியில கலந்துகிட்டா நிச்சயம் நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஆல்ரைட் சார், அந்த போட்டியில நான் கலந்துக்கிறேன். நான் சொன்னதுக்காக இன்னைக்கு சம்மதிச்சுட்டு நாளைக்கு அந்த போட்டியில நீங்க கலந்துக்கலன்னா பர்சனலா அது எனக்கு பெரிய அவமானமா இருக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணும் வராது சார், நான் வரேன். ஓகே. சிறையிலிருந்து ஒரு கைதி தப்பி ஓடி விட்டான். வீட்டில் ஆண்கள் இல்லாத நேரத்தில் வாடகை வசூல் செய்யும் சாக்கில் இவன் திருட வருவான். மிடுக்காக உடை அணிந்து வரும் இந்த திருடன் தலை வழுக்கை. அதை மறைக்க டோப்பா முடி அணிந்திருப்பான். இவனது இடது காது ரப்பர் காது. இவன் பேண்ட் பாக்கெட்டில் ஒரு பிச்சுவா கத்தி வைத்திருப்பான். இவனை அடையாளம் கண்டு கொண்டவர்கள் உடனே அருகில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கவும். ஹலோ, வீட்டுல யாரு? ஏ, இங்க யாரு? நான் வீட்டு வாடகை வசூல் பண்ண வந்திருக்கேன். வீட்டில் ஆண்கள் இல்லாத நேரத்தில் வாடகை வசூல் செய்யும் சாக்கில் இவன் திருட வருவான். வாடகை வசூல் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. அப்பா வெளியே போயிருக்காரு, வந்துருவாரு. இப்பதான் பேப்பர்ல பார்த்தேன். பேப்பர்ல பாத்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மிடுக்காக உடை அணிந்திருக்கும் இந்த திருடனின் தலை வழுக்கை. அதை மறைக்க தோப்பா முடி அணிந்திருப்பான். என்னது? வந்து பூச்சி. பூச்சியா? போயிடுச்சு. போயிடுச்சா? இவனது இடது காது ரப்பர் காது. ஐயோ, சாலே சாலே. என்னது? பூச்சிங்க. போயிடுச்சு. போயிடுச்சா? இவனது பேண்ட் பாக்கெட்டில் ஒரு பிச்சுவா கத்தி வைத்திருப்பான். எழுந்திருங்க. ஏன்? எழுந்திருங்க.
ஐயோ என்னங்க விட்டுங்க வாங்க விட்டுங்க வாடகை வாங்க வந்தேன் இந்த பொண்ணு என் பாக்கெட்ல கை விடுற மாமி. பாக்கெட்ல கை விட்டாளா? டேய் அப்படி எல்லாம் பண்ணலாமா? எத்தனை நாளா நோக்கிட்டு பழக்கம்? மாமி பேப்பர்ல ஒரு திருடனை பத்தி அடையாளம் போட்டிருந்தது. அதே மாதிரி இவர் வந்தாரு. அதான் சோதிச்சு பார்த்தேன். ஐய டி அத்தடே இவன் இந்த கற்பகங்காரணி முதலாளியோட ஒரே புள்ள. மூஞ்ச பாரு திருட மாதிரியா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. என்னையும் மன்னிச்சிருங்க. ஏண்டாப்பா நீயும் திருத்த வேண்டியதானே? வந்துடுத்து நான் அப்பவே நினைச்சேன் அம்பி இந்த காலனிக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போதே இதுதான் நடக்க போறதுன்னு. நடந்துடுத்து.